உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டா? பிலிப்பியர் 4:6ல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம விண்ணப்பங்களை எல்லாத்தையும் குறித்து வைத்து நமக்கு அவர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாருங்கிறத யோசித்து பார்த்து அதுக்கு நம்ம அவரை ஸ்தோத்திரம் சொல்லணுமா. எனக்கு ஒரு சிஸ்டரை தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையெல்லாம் கேட்டா நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வாழ்ந்திருக்கவே மாட்டோம். அவ்வளவு ஒரு கொடியதான வாழ்க்கையில அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவங்க வாழ்க்கையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கர்த்தர் என்னை எவ்வளவோ மேன்மையா வச்சிருக்காரு நினைச்சு நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இதே மாதிரிதான் நம்மளையும் நம்ம திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் சோதிக்க விடல. நம்ம பாதைகள்ல நம்மள அவர் அழகா நடத்திட்டு வராரு. நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு. நமக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து நம்மள ஆறுதல் படுத்துறாரு. இதெல்லாம் நினைச்சு நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்புறம் நம்ம விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட போய் சொல்லணும். அப்ப அவரு நம்ம இருதயத்தை சமாதானத்தினால நிரப்பிடுவாராம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம தேவைகளை தான் கேட்கிறோமே தவிர அவர் நமக்கு செஞ்ச எல்லா நன்மைகளையும் குறித்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோமா? அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். எங்க துதி இருக்கோ அங்க விடுதலை